நம்ம மத்தியானம் சாப்பாடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொன்னேன், பெட்னான்னு ஒரு விஷயத்த சொன்னேன். எல்லாரும் ஞாபகத்துக்கு நினைக்கிறேன். வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் பேரவை, வட அமெரிக்காவில் இருக்கிற எல்லா தமிழ் சங்கத்தோட எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு பேரவை இருக்கு. அந்த பேரவை சார்பாக அதனுடைய பொறுப்பாளர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஜூலை 3-4 அந்த லாங் வீக்கெண்ட் அந்த டைம்ல பெட்னால அது வந்து ஒவ்வொரு மாநிலத்தினை வைப்பாங்க. இந்த வருடம் 2025க்கான அது வந்து வட கரோலினால எல்லாம் அது ஏற்பாடு பண்ணாங்க. பெட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் வார்த்தைகள். விர்ஜீனியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் வந்து ரேலி மாநகரத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை பற்றி வந்து பேச போகிறேன். முதல்ல வந்து பேரவை என்னன்னா என்ன அப்படின்றது ஐயா முதலே சொன்னாங்க. அது வந்து மற்ற தமிழ்ச்சங்கள் இங்கே இருக்கிற வட அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்களை வந்து ஒன்றாக சேர்த்து இது பண்ணுறதுன்னு ஐயா சொன்னாங்க. 4 தமிழ்ச்சங்கங்களோட தொடங்கினாங்கன்னு. இப்போ 60க்கும் மேற்பட்ட தமிழ்ச்சங்கங்களை கூட்டமைப்பு நான் வந்து பேரவை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை. இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் டேக்ஸ் எக்ஸம்ட் ஆர்கனைசேஷன். இதனுடைய நோக்கம் வந்து வட அமெரிக்காவில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களை ஒன்று திரட்டி தமிழ் மொழி, பண்பாடு, பாரம்பரியம் அவற்றை பார்த்து வளர்த்து ஒரு துடிப்பான சமூகத்தை உருவாக்குவதே அதனுடைய நோக்கமாகும். அடுத்தது வந்து பேரவை வட அமெரிக்க தமிழர்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி முக்கிய நோக்கம் வந்து நம்மளுடைய பண்பாடு, கலை, மொழி அவர்களை வந்து வளர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் சமூக சேவை, தொண்டு, அப்புறம் பேரழிவு நடக்கும் போது நிதியுதவி, பொருள் உதவி கொடுப்பது, அது எல்லாமே வந்து அவங்க வந்து செய்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்புடைய நெஞ்சம், அந்த மாதிரி மேட்ரிமோனி சைட், அந்த இதெல்லாம் வச்சு நிறைய சேவைகள் வந்து செய்துட்டு இருக்காங்க தன்னார்வலர்களை கொண்டு. இப்ப வந்து இதற்கு இந்த சேவைகள் எல்லாத்துக்கும் மகுடமாக வருடம் ஒரு முறை வந்து தமிழ் விழா வந்து நடத்துவாங்க. அது வந்து ஜூலை மாதம் இந்த சுதந்திர தின அந்த வீக்கெண்டோட வந்து வரும். இந்த வருடம் ஜூலை 3, 4, 5 நாட்களில் ரேலி மாநகரில் நடக்க இருக்கிறது. அது எல்லாரும் அந்த விழாவுக்கு உங்கள் அனைவரையும் அழைப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து அங்கேருந்து வந்திருக்கிறோம். நான் வந்து மீனா எழுதியேன், அவங்க வந்து உமாமுரளி. அடுத்த பக்கம் போகலாம். இந்த விழாவின் பயன்கள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தமிழரை கொண்டாடுதல், அதுக்கப்புறம் வந்து தமிழறிவு போற்றுதல், அப்புறம் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி கலை இயக்கம், கலை நிகழ்ச்சிகள், அறிவியல் நிகழ்ச்சிகள் எல்லாமே. நம்ம மொழின்றது வந்து பழமைக்கு பழமையான மொழி, புதுமைக்கு புதுமையான மொழி, அதனால எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து தமிழ் புத்தாக்கங்களை அரங்கேற்றுதல், வளர்ச்சிக்கான வழிகளை காட்டுதல், இது எல்லாமே வந்து நிறைய 3 நாள் நிகழ்ச்சி. அடுத்த பக்கம் போங்க. இது வந்து விழாவை நடத்துவோர் யார் அப்படின்னா, முதல்ல வந்து பேரவை, அதுக்கப்புறம் எங்களுடைய கருணா தமிழ்ச்சங்கம் சேர்ந்து நடத்த போறோம். அது மட்டும் இல்லாமல் வட அமெரிக்காவின் பிற தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த தன்னார்வலர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் நடக்க போட்டாங்க. வந்து முக்கியமா நீங்களும் எல்லாருமே நாங்கள் வந்து சேர்ந்து தான் நடத்த இது பண்ண போறோம். இதுல வந்து என்னன்னா இதுல வந்து என்ன நிகழ்ச்சிகள் இருக்கும் அப்படின்னா, இந்த 3 நாள் நிகழ்ச்சிகள்னு சொன்னேன். முதல் நாள் வந்து தமிழ் தொழில் முனைவோர் மாநாடு நடக்கும். அப்ப அதுல வந்து அந்த என்டர்பிரைனர்ஸ், அதுல வந்து ஆர்வம் இருக்கிறவங்க அதுல வந்து பங்கேற்கலாம். அடுத்தது வந்து அதே நாள் வந்து பேரவையின் சர்வதேச திரைப்பட விழா, அது ஒண்ணு நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து மருத்துவ கல்வி தொடர உதவி, அப்புறம் நிறைய இணை அமர்வுகள் நடக்கப்படும். வேற தலைப்புகள்ல வந்து நடக்கப்படும் நிறைய கலை நிகழ்ச்சிகள். இங்க இருந்தும் உங்களை இப்ப நாங்க வந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்ல கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. நீங்களும் வந்து உங்களுடைய நிகழ்ச்சியையும் அங்க பேரவையில வந்து கொடுங்க. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டால்ஸ், சாவடிகள் அந்த மாதிரி எல்லாம் வச்சு நிறைய
பொருட்கள் எல்லாம் விற்கிறது, தொழில் செய்கிறவங்க, இவன் சிறு தொழில் செய்கிறவங்களை கூட ஊக்குவிப்பது, அது எல்லாமே வந்து நம்மளுடைய பேரவை நடத்துகின்றது. அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எப்படி நாங்க செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா 38 குழுக்கள் இருக்கின்றன. இதுல வந்து சில குழுக்கள் வந்து ஏற்கனவே தொடங்கி நாங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதுல வந்து திரு முத்துவேல் செல்லையா அவர்கள் வழிநடத்தல் குழுவில இருந்து எங்களுக்கு வந்து உதவி செய்து அவரோட ஆலோசனை எல்லாம் வழிநடத்தி செல்கிறார். அது மட்டும் இல்லாம வேற நிறைய குழுக்கள் இருக்கு. இந்த மாதிரி அலங்கார குழு, அப்புறம் வந்து மலர் குழு, அந்த மாதிரி நிறைய இது வந்து ஒவ்வொன்றா நான் வந்து இப்ப படிக்கல. பட் ஆனா உங்களுக்கு வந்து என்ன தகவல் இதை பத்தி தேவைன்னாலும் நீங்க வந்து ரவி கிட்ட வந்து கேட்கலாம். அவங்க கிட்ட இருந்து நாங்க வந்து எல்லா தகவலையும் அவங்ககிட்ட வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பேரவையுடைய செயலாளர் கபிலன் வந்து ஒரு படிவம் வந்து அனுப்புவார், கூகுள் படிவம் அனுப்புவார். அதை வைத்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த இதுல வந்து தன்னார்வல வேலை செய்ய விருப்பமோ இருக்கோ நீங்க வந்து அதை பதிவு செய்தீங்கன்னா நாங்க வந்து உங்களை தொடர்பு கொண்டு நீங்க வந்து சேர்ந்து இப்ப இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து இணைய வழி மூலியமா நாங்க கூட்டங்கள் வந்து நேரா கூடி பார்க்கறது இல்லை, வந்து ஜூம்ல தான் அது வந்து பண்ணுவோம். அதனால நீங்க எங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து உதவி செய்து இந்த பேரவை விழாவோடு நீங்களும் பங்கேற்று நீங்களும் அதை தொடர்ந்து வந்து செய்யலாம். அடுத்த இது கலை நிகழ்ச்சிகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிற தமிழ் சங்கங்கள்ல இருந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளை வந்து நாங்க வந்து எடுத்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் வந்து செய்ய வைப்போம். நீங்க வந்து உங்களோட குழுக்களையும் நீங்க வந்து தயார் பண்ணலாம். அதுக்கான படிவமும் கூடிய சீக்கிரம் வரும். இந்த இதுகள் எல்லாம் நாங்க வந்து இப்ப செய்யறதுக்கு வந்து ரேலி கன்வென்ஷன் சென்டர் இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நாள் வந்து எடுத்து நிறைய பல இடங்கள் நாங்க வந்து பார்த்து அப்புறம் வந்து இப்ப ரேலி கன்வென்ஷன் சென்டருக்கு தான் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுல வந்து எல்லாமே ஒரே கட்டடத்துக்குள் பண்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க வருவாங்க, சில பேர் வந்து ரொம்ப நடக்க முடியாதவங்க வருவாங்க. எல்லாருமே எங்களுக்கு தேவை, எல்லாருமே எங்களுக்கு முக்கியம். அதனால அவங்க எல்லாரோட வசதி எப்படி இருக்குன்றத பார்த்து தான் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். அதனால அதுக்கு வந்து நிறைய கொஞ்சம் காசும் வந்து ஆகுது. அதனால இந்த டோனர்ஸ் இது வந்து ஒவ்வொரு லெவல்ல இருக்குங்க. 10,000, 5,000, 3,500, 2,500, அப்புறம் வந்து இன்னும் எடுத்துட்டு தொடங்குறது வந்து 750 இருந்து தொடங்கி இதுல வந்து என்னன்னா ஹோட்டல் சாப்பாடு எல்லாமே 3 நாளுக்கு தொடர்ந்து சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து அந்த மாதிரி கட்டணம் வரும். ஒவ்வொரு லெவல்லையும் வந்து ஒவ்வொரு என்னென்ன உங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்றது வந்து இதுல இருக்கு. நான் வந்து ரவிகிட்ட எல்லாமே வந்து அனுப்பிச்சு வச்சிருவேன். அடுத்தது போங்க. இந்த இது வந்து கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப். இது வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டால்ஸ் வந்து போடலாம். அப்புறம் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து ஸ்பான்சர்ஷிப் எடுத்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து உலகத்துல இருந்தும் நிறைய பேர் இப்போ வந்து கனடா, இங்கே அமெரிக்கா மட்டும் இல்லை, அங்கே தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க, ஈழத்துலேருந்து வருவாங்க, மலேசியாவிலேருந்து வருவாங்க. அதனால வந்து ஆக்சுவலி வியாபாரம் செய்கிற அவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர் வந்து கொடுக்கும். எல்லாரும் கண்டிப்பாக வாங்க, உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அதெல்லாம் எங்களால் செய்து தர முடியும். எல்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்து இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டுகிறோம். நன்றி திருமதி மீனா. பேரவை விழா வந்து நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கலந்துக்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு தயவுசெய்து எல்லாருமே திட்டமிடுங்க. ஜூலை அந்த லாங் வீக்கெண்டில் தான் வரும். நம்மளுக்கு வந்து இந்த தடவை வந்து ரொம்ப பக்கத்துலேயே நடத்துகிறோம், நார்த் கரோலினாவில். ஸோ நம்ம வந்து இங்கே வெர்ஜீனியா தமிழ் சங்கம் சார்பாகவே கூட நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பேருந்து எடுத்துட்டு ஒரு பயணம் போல கூட போகலாம். அதாவது நீங்கள் அவர் ஒரு கற்பனை பண்ணுங்க, ஒரு 3 நாள் உணவு, இதே போல தமிழ் உறவுகளோட எல்லா கலை நிகழ்ச்சி இது எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் மறந்து சொந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். அதனால நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்வம் இருந்தால் வெர்ஜீனியா தமிழ் சங்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து அவசியம் வந்து எல்லாரும் சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேருந்து இருக்கோ அது மாதிரி எடுக்கிற மாதிரி 3 நாள் போய் தங்கி எல்லா விழா கொண்டாடிட்டு வரலாம்.
தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய ஆளுநர்கள் வருவாங்க. உலகமெல்லாம் வந்து தமிழ் மொழி, வரலாறு, பண்பாடு நிறையா இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு புதிய உணர்வை கொடுக்கும். அது சம்மந்தமாக அழைக்கத்தான் அவங்க வந்து நாட்கள் நடந்து பயணப்பட்டு வந்திருக்காங்க. உண்மையிலுமே உங்கள் 2 பேருக்கு பாராட்டுக்கள். நீங்கள் வந்தது எங்களுக்கு தெரிவித்தாங்க. நாங்கள் வந்து சின்ன தமிழ்ச்சங்கம், அதை மதித்து வந்து நீங்கள் நேராக தமிழ் சங்கம், பெரிய தமிழ் சங்கம் அப்படி எல்லாருமே இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாருமே எங்களுக்கு தேவை. எல்லாரையும் வந்து ஒன்றாக மாதிரி தான் இந்த விழா நடக்க போகுது. அதனால எல்லாருமே எங்களுக்கு தேவை. அதனால எல்லாரும் வந்துருங்க. இந்த வாய்ப்பை அளித்த நண்பர் ரவி அவர்களுக்கும் இங்கே இருக்கிற செயற்குழு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். நான் உங்களுக்காக நான் பக்கத்துல வாஷிங்டன் தான் இருக்கிறேன். 38 வருஷமா 37 வருஷமா அந்த பேரவை விழா வருஷம் நடக்கிற ஜூலை 4 அன்னைக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். நீங்களும் இங்க இருந்து 4 மணி நேரம் தான் ட்ரைவ். இங்க இருந்து 4 மணி நேரம் தான் இங்க இருந்து விழா நடக்கிற இடம். ஒரு 3 நாளைக்கு ரவி சொன்ன மாதிரி வீட்டில் சமைக்க வேண்டாம். 2400 பேர் வர்றதா எதிர்பார்க்கணும். ஹவுஸ்ஃபுல்லா அந்த அரங்கு வந்து 2300 நினைக்கிறேன். 2400 பேர் மேல வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் போது அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 50 ஸ்டேட்ல இருந்தும், அலாஸ்கால இருந்து வராங்களா தெரியாது, ஹவாயில இருந்து வராங்களா தெரியாது, ஆனா மற்ற அனைத்து மாநிலங்கள்ல இருந்தும் கண்டிப்பா உள்ள ஆர்வம் உள்ள தமிழ் குடும்பங்கள் கண்டிப்பா வருவாங்க. நீங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கலாம். நண்பர்கள்ங்கிற முறையில பார்க்கலாம், தொழில் ரீதியா பார்க்கலாம். படித்தவங்க கல்லூரியில படித்தவங்க அமெரிக்கன் கல்லூரி, நான் படித்தது அமெரிக்கன் கல்லூரி, அது மாதிரி நான் எங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். கவலையே பட வேணாம். பிள்ளைங்க ஜாலியா அவங்களோட பிள்ளைங்கள மற்ற பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. எங்க பிள்ளைங்கலாம் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் அவங்க வருஷம் ஆண்டுதோறும் பார்த்த பிள்ளைங்க மறு வருஷம் வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ பெண்களுக்கும் நீங்கள் வந்து ஆண்கள் பாட்டுக்கு அவங்க சர்க்கிள் சுற்றிட்டு இருப்பாங்க. பெண்கள் நீங்களும் உங்கள் நண்பர்களோட உறவு கொள்ளலாம், பார்க்கலாம், பேசலாம். இது வந்து இது மாதிரி ஒரு தமிழகத்துக்கு போயிட்டு வந்த அனுபவம் மாதிரி இருக்கும். கவலை ஒரு தூரம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எங்கே நடக்குது அப்படின்னு போய் பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். உங்கள் பிள்ளைங்க அருமையாக நல்லா கலந்து கொண்டாங்க. அது மாதிரி உங்கள் பிள்ளைகளை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அப்படின்னு நீங்க வைக்கணும்னு சொன்னா நீங்க வந்து உங்க தலைவர்களை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க வந்து அந்த நிகழ்ச்சி குழுக்களை தொடர்பு கொண்டு அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் ஒரு புது விதமான இது வரைக்கும் வரல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாங்க. நீங்க வந்து நான் சொன்னது வந்து குறைவாதான் சொல்லியிருக்கேன். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பஸ்ல வாங்க. நாங்கள் போயிருக்கிறோம், வாஷிங்டன்ல இருந்து கனெக்டிகட் வரைக்கும் பஸ்ல போயிருக்கிறோம், அட்லாண்டா போயிருக்கிறோம், சிக்காகோ போயிருக்கிறோம். அது மாதிரி நீங்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்ச்சங்கம் இது. ஸோ இது எல்லாம் உங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கும் மற்றவங்களோட சேர்ந்து ஒருங்கிணைக்கணும், பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க பஸ்ல பயணிச்சோன்னா கண்டிப்பா இந்த ஊர்ல இருந்து ஒரு 40-50 பேராவது நீங்க 40 குடும்பமாவது கண்டிப்பா வரணும். அதான் சொல்லிக்கிறோம். நன்றி. நன்றி. ஒரு சிறிய நினைவு பரிசு வேற